ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார், ஜீவனின் பலனுமானார். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார், ஜீவனின் பலனுமானார். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான வேலையை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை நாங்கள் சற்று நேரம் தியானிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 1 அதிகாரம் 4-6 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரத்தை குறித்து இந்த இடத்திலே எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் எழுந்ததினால் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை மறுபடி ஜெனிப்பித்திருக்கிறார். எதற்காக என்றால், பரலோகத்திலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அதற்காகவே கர்த்தர் நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார். இந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம். நமக்கு ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரம், அழியாத ஒரு சுதந்திரம், வாடாத ஒரு சுதந்திரம், அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நித்தியமான ஒரு சுதந்திரம், மாசற்ற ஒரு சுதந்திரம் என்று கேட்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம். அதை பேதுரு இங்கே எழுதுகிறார். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். இதை கேட்கும் பொழுது சந்தோஷம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதினார். சுதந்திரம் என்றாலே அது துன்பம் பாடுபட்டு தான் அதை அடையணும். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் கூட சுதந்திர இந்தியா ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை நாம் நினைத்து எல்லா இடத்துலையும் அதை ஒரு கொண்டாட்டமாக சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் அந்த சுதந்திரம் எப்படி வந்தது? நம்முடைய தேசத்திற்கு கிடைத்த சுதந்திரம் நமக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேசத்திலும். ஏனென்றால் எல்லா தேசமும் இந்த மாதிரி சாம்ராஜ்யம் என்று சொல்லி ஒருத்தன் அரசாளுவான், அநேக நாடுகளை பிடித்து. அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தது தான் இந்தியா கூட. அப்படி தான் வெள்ளையர்களுடைய அடிமைத்தனத்தில். நாம் விடுதலை பெறுவதற்கு, சுதந்திரத்தை அடைவதற்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அதற்காக எத்தனை தியாகிகள் பாடுபட்டாங்க. அநேகர் கொல்லப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. எவ்வளவோ தியாகிகள் கஷ்டப்பட்டாங்க. அப்படிதான் சுதந்திரம் கிடைத்தது. பல பாடுகள், உயிர் சேதங்களுக்கு பின்பு. சுதந்திரம் என்றாலே அது பாடுபட்டு தான் அதை நம்ம அடைய வேண்டி இருக்கிறது. இங்கே பேதுரு சொல்லுகிறார், பரலோகத்திலே நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும்
நீங்கள் அவசியமான சில துன்பங்களை அடைந்தாக வேண்டும். அதுக்காக நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் சோதனைகளினால் துக்கப்படுறீங்க என்று சொன்னார். அது பரலோகத்தின் சுதந்திரமாய் இருந்தாலும் பூலோகத்தின் சுதந்திரமாய் இருந்தாலும் அது ஒவ்வொரு தேசமும் பாடுபட்டு தான் சுதந்திரத்தை பெற்றாங்க. 1945, 1946, 47, 48 இந்த காலகட்டங்களில் தான் அப்படியே தொடுத்து கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு மேலே சுதந்திரம், நூற்றுக்கணக்கான தீவுகளுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று வரலாறை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்மளுக்கும் சுதந்திரம் கிடைத்து 77 ஆண்டுகள் முடிவடைகிறது. 300 ஆண்டு பாடுகள், அத்தனை உபத்திரவங்களை சகித்து சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. 77 ஆண்டுகள் முடிந்து 78. ஆனாலும் வெள்ளையர்களை துரத்தியாச்சு, நாடு நமக்கு சுதந்திரம். வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் பொல்லாங்கன் அவன் அபகரித்து வச்சிருக்கிறான். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேசமும் அதுபோல் ஜப்பான்காரன், சில நாடுகள், ரோமர்கள், இதெல்லாம் ரோமர் சாம்ராஜ்யம், இந்த வெள்ளையர்கள், இவங்கெல்லாம் நாடுகளை பிடித்து அநேக நாடுகளை அரசாண்ட பெரிய பெரிய சாம்ராஜ்யம். அதிலிருந்தாலும் இப்போ எல்லா நாடுகளும் விடுதலை பெற்றது, எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், உலகம் முழுவதையும் பொல்லாங்கன் பிடித்திருக்கிறான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாமோ தேவனால் உண்டானவர்கள். அருமையானவர்களே, நாம் இந்த பொல்லாங்கனுக்குள் கிடைக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த உலகத்தில் தான் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு இந்த பூமியில் சுதந்திரம் இல்லை. ஏன்னா பிசாசுடைய ஆதிக்கம், பிசாசுடைய அதிகாரம், அந்தகாரத்தின் சக்தி ஒவ்வொன்று கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறது, கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்க தான் பூமிக்கு வந்தார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது 1:4 இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே கர்த்தர் நமக்கு இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாங்கன் பிசாசு அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள்ளே இருக்குது. அதனுடைய கிரிகள் தான் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பூமிக்கு வந்தது நம்மை விடுவிக்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய வஞ்சகங்கள், இவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை பரலோகத்தில் ரெடி பண்ணிட்டார். தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பரலோகத்தில் தான் சுதந்திரம். ஒரு வாடாத, ஒரு மாசற்ற, ஒரு அழிவே இல்லாத ஒரு மேன்மையான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நம்ம எப்படி வாழணும்? அந்த சுதந்திரத்தை அடைவதற்கேற்ற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கணும். ஆகவே இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. சுதந்திரம் பெற்ற நாடுகளாக இருந்தாலும் சாத்தானுடைய ஆளுகை, ஆதிக்கம் உலகத்தில் இருக்குது. ஆகவே இதன் மத்தியில் நம்முடைய ஓட்டம் நமக்கு ஜெயமாக இருக்கணும். அந்த மேன்மையான சுதந்திரத்தை அடைந்தாக வேண்டும். ஆகவே உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு இங்கேயும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் என்ன என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது.
இந்த பூமியில் கர்த்தரே நம்முடைய சுதந்திரம். கர்த்தரே நம்முடைய சுதந்திரம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பூமியை பங்கிட்டு காணியாட்சி கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்லுவார், மற்ற 11 கோத்திரத்துக்கும் நீ இந்த இடத்துலேருந்து இது எல்லை விரித்து அதை பிரித்து கொடு, ஆனால் லேவியருக்கு ஒன்றுமில்லை, அவர்களுடைய சுதந்திரம் நானே, அவர்களுடைய காணியாட்சி நானே, அவர்களுக்கு பூமியில் சுதந்திரம் இல்லை என்று சொன்னார். எசேக்கியேல் 44:28. அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், லேவியருக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நானே அவர்கள் சுதந்திரம். நானே அவர்கள் சுதந்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, அது லேவியருக்கு, ஆசாரிய கோத்திரத்துக்கு சொன்னார், நானே சுதந்திரம். அவங்களுக்கு இந்த பூமியில் சுதந்திரம் இல்லை. இந்த வார்த்தை வேதத்தில் நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. நானே அவர்கள் சுதந்திரம், நானே அவர்கள் சுதந்திரம் என்ற வார்த்தை நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. உபாகமம் 10:9. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தரே அவர்கள் சுதந்திரம். அதே போல என்னாகமம் 18:20. யோசுவா புஸ்தகம் 13 கடைசி வசனம் 33 நிறைய பார்க்கலாம். ஆசாரியர்களுக்கு, லேவியருக்கு சுதந்திரம் பூமியிலே இல்லை. அது ஒரு கோத்திரத்துக்கு மட்டும், மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது ஆசாரியர்கள் என்றால் யார்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட யாவரும் ஆசாரியர்கள், ராஜாக்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்படி என்று பார்த்தா நம்ம எல்லாருமே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரை மைமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். ஆசாரியர்கள், கர்த்தரை ஆசரிப்பவர்கள், அவர்களுக்கு பூமியில் சுதந்திரம் இல்லை. நானே அவர்கள் சுதந்திரம், கர்த்தரே அவர்கள் சுதந்திரம் என்று சொன்னார். ஆகவே நமக்கு இந்த பூமியில் கர்த்தர் சுதந்திரம். கர்த்தரை பற்றி கொண்டு அவரை பின்தொடர்ந்து அவர் வைத்து போன அடிச்சுவடுகளை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி எப்பொழுதுமே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழணும். ஏன்னா நம்முடைய சுதந்திரம் நம்முடைய கர்த்தர். நமக்கு ஒருவர் உண்டு, அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், அவர் நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர், நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவர். அவர் சமாதான கர்த்தர், அவர் இரக்கங்களின் பிதா, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மேடு பள்ளங்கள், என்னென்ன பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்வுக்கு அவர் போதுமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய சுதந்திரம். ஏனென்றால் மேலான சுதந்திரத்தை பெறுகிறவர்களுக்கு பூமியிலே கர்த்தர் சுதந்திரம். ஆகவே கர்த்தரை தான் பற்றிக்கொள்ளணுமே தவிர உலகத்தில் சுதந்திரத்துக்காக வீட்டில் பாதி, நிலத்தில் பாதி, சொத்தில் பாதினெல்லாம் தகராறு பண்ணி சண்டை, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், அப்படி இப்படின்னு என்னென்னலாம் நம்ம கேள்விப்படுறோம். வேண்டாம். கர்த்தர் நம்முடைய சுதந்திரம். அவர் நினச்சா இங்கேயும் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார்.
அவர் நமக்கு தந்திருக்கிறது போதும். அவர் இன்னும் தந்தா வாங்கி கொள்ளுவோம். அதற்காக நம்ம பிரயாசப்படக்கூடாது. கர்த்தரே அவர்கள் சுதந்திரம். அடுத்தப்பல மேலான சுதந்திரத்தை அடையக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில், பொல்லாங்கனுக்குள் கிடக்கக்கூடிய இந்த பூமியில் கர்த்தர் சுதந்திரமாக இருக்கிறது போல இன்னொன்று நமக்கு சுதந்திரம். யோசுவா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13, 14. லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம், லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை, சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். பலிகளே அவர்களுக்கு சுதந்திரம். ரெண்டாவது நமக்கு இந்த பூமியில சுதந்திரம் தகன பலிகள். யோசுவா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசித்தோம், லேவி கோத்திரத்துக்கு ஆசாரிய அவர்கள் பலிகளை ஏறெடுக்கிறது, தகன பலிகளே அவர்களுக்கு சுதந்திரம் என்று கர்த்தர் சொன்னார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருகங்களை தான் பலி செலுத்துவாங்க. ஆடு மாடு தகன பலியாய் ஏறெடுக்கப்பட்டோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் அதான் ரொம்ப இஷ்டம். ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது சங்கீதம் 69, 30, 31 அங்கே சொல்லப்பட்டு இருக்கும், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். தகன பலிகள், காளைகள், எருதுகள், மிருகங்கள் படைக்கப்பட்டது. அதை காட்டிலும் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். இது கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் கர்த்தருக்கு அதுவே பிரியம். கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். அவரை பாடி மகிமைப்படுத்துவதும், துதிகளினால் ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதும் அவருக்கு அவ்வளோ பிரியம். ஆகவே தகன பலிகள், ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தாலும் அதுவும் ஒரு காளைக்கு சமந்தான். ஆண்டவருக்கு பலிகளை ஏறெடுக்கிறது போல, ஒரு காளையை பலி செலுத்துறத போல தான் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. உதட்டின் காளை என்று ஓசியா 14:2 சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அது கனிகள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உதட்டின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எப்பயுமே ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணுமா? எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை, அதுதான் நம்முடைய சுதந்திரம். இந்த பூமியில் நமக்கு சுதந்திரம் அதுதான். ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறது தான் நம்முடைய தகுதி. நமக்கு துன்பங்கள் நேரிடும் பொழுதும், பிரச்சனைகள் வரும் பொழுதும், கவலைகள் கண்ணீர்கள் நேரிடும் பொழுதும், கஷ்ட நஷ்டங்கள் நேரிடும் பொழுதும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதுமே லாபம் வருது, பெரிய நன்மை வருது, ஆசீர்வாதம் வருது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஏறெடுப்போம். ஆனால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், எல்லாத்துக்கும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், எல்லாவற்றிலேயும் நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இது தேவனுடைய
சித்தம் என்று பார்க்கிறோம். இது நம்முடைய சுதந்திரம். இந்த பூமியில் நமக்கு சுதந்திரம் நம்முடைய கர்த்தர். அடுத்து கர்த்தரை நாம் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு தந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை கையாளணும். அப்போ தான் மேலான சுதந்திரத்தை நம்ம நிச்சயமாக பெற முடியும். அடுத்து பார்க்குறோம் இந்த பூமியில் இன்னொரு சுதந்திரத்தை. யோசுவா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கலாம். 18:7 யோசுவா புஸ்தகம். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கு இல்லை, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். ஆசாரிய பட்டம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரிய பட்டம் என்பது அது ஒரு கோத்திரத்துக்குனே தேவன் வைத்து விட்டார், லேவி கோத்திரம். நம்ம பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனைவருமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்த 1:6 நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். ஏன் நமக்கு ஆசாரிய பட்டம் கொடுத்தாரு? அவருக்கு பலிகளை ஏறெடுக்க, அவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க. கர்த்தரே நம் சுதந்திரம். நமக்கு ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுக்கிற அந்த சுதந்திரம், இது ரெண்டையும் நம்ம செய்யறதுக்கு தான் ஆசாரிய பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஆசாரியர்களாய் நாம் பூமியில் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்படி தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். ஆவிக்குரிய பலிகளாகிய ஸ்தோத்திரத்தை அவருடைய நாமத்திலே ஏறெடுப்பதற்காக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று 1 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கும். நம்ம ஆசாரியர்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது நம்முடைய சுதந்திரம். இந்த பூமியில் நமக்கு இதெல்லாம் சுதந்திரமாக தேவன் தந்திருக்கிறார். 9வது வசனத்தில் 1 பேதுரு 2:9 அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். நம்ம ஆசாரியர்களும் நாமே, ராஜாக்களும் நாமே. அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, அவர் நமக்கு செய்த நன்மை, நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாரே, இந்த புண்ணியத்தை எல்லாம் நாம் அறிவிப்பதற்காக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் நம்மை தெரிந்து கொண்டார் என்று இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கலாம். ஆகவே பூமியில் நமக்கு இருக்கிற சுதந்திரம் கர்த்தரே சுதந்திரம். அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமே, அந்த ஸ்தோத்திரங்கள், தகனபலிகள், அதுவே நமக்கு சுதந்திரம். இதற்காக நம்மை ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டாரே, அதுவே நம்முடைய சுதந்திரம். ஆகவே நாமே கர்த்தருடைய சுதந்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதுவார், நாமே அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் அது அப்படியாகும் என்று ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கும். நாம சுதந்திரர். வசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். நாமே சுதந்திரம். கர்த்தர் நம்முடைய சுதந்திரம், நாம் அவருடைய சுதந்திரம். ஆகவே இவர்களுக்கு தேவன் பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பூமி முழுவதும், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு சுதந்திரமாய். தகன பலிகள் நமக்கு சுதந்திரம், ஆசாரிய பட்டம் சுதந்திரம், இதெல்லாம் சுதந்திரமாக தந்திருக்கிறார். நாமே கர்த்தருடைய சுதந்திரம், பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பரலோகத்தின் சுதந்திரத்தை நம்ம பெறப்போகிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் சொல்லி இருந்தார், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திர பூமியாக, ஒரு நித்திய சுதந்திரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கும் சொன்னார், ஈசாக்குக்கும் சொன்னார், யாக்கோபுக்கும் சொன்னார். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றினார். அது நடந்துச்சு. பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவ ஜனத்துக்கு தேவன் கொடுத்தார். அப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, உங்களுக்கு சுதந்திரம்.
சுதந்திர பூமி சுதந்திரமாய் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் அந்த சுதந்திர பூமியை விட்டுட்டு பிழைக்கிறதுக்காக நீங்கள் எகிப்துக்கு போனீங்க. வேற அருவருப்பான சில ஜாதிகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள அழிச்சிட்டு நீங்கள் அந்த தேசத்தை கைப்பற்றணும். இது அழிக்க வேண்டிய காரியம். அது தேவனுக்கு அருவருப்பான ஜாதிகள். அதை அழித்து போட்டு நீ அதை கைப்பற்றிக்கொள் என்று தேவன் கட்டளையிட்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு 7 ஜாதிகளை சொல்லுவார், 7 ஜனக்கூட்டத்தை சொல்லுவார். பாருங்க, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை துரத்தி. அது தேவன் அருவருக்கிறவங்க சொன்னார். அதை அவங்கள கம்ப்ளீட்டா அழிச்சிடணும், வைக்கக்கூடாது. நீங்கள் இருந்து அவங்களோட கலந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய வழியை பின்பற்றி போவீங்க. கர்த்தரை விட்டு விலகி விடுவீர்கள். கர்த்தருடைய கோபம் உங்கள் மீது வரும். தேவன் உங்களை அழிப்பார். தேசம் உங்களை விட்டு போகும். ஆகவே சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு நீ அதெல்லாம் அழிக்கணும்னு சொன்னார். விட்டு வச்சிங்கன்னா அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளும் விலாவுக்கு கூறுமாய் இருப்பார்கள். கண்ணுக்குள்ள முள்ளு குத்துனா எப்படி இருக்கும்? காலில் முள்ளு குத்துனாலே நமக்கு நடக்க முடியாது, எவ்வளோ வலிக்கும். கண்ணுக்குள்ள முள்ளு இருந்தா அது இன்னும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைத்து பாருங்க. விலாவுக்குள்ள ஒரு ஈட்டி பாயுது, ஒரு கூர் பாயுது. அப்படி பாய்ந்தா அது இன்னும் எத்தனை கொடிய வேதனையாக இருக்கும். எண்ணாகமம் 31:55-56 வசனங்களை வாசிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், ஆம், அந்த 7 பலத்த ஜாதிகளை துரத்தி விடாமல் இருந்தால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும், கண்களுக்கு முள்ளுகளும், உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். விட்டு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு உபத்திரவமா இருக்கும். அது உபத்திரவம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு செய்வேன். அவங்க மேல அவர் எவ்வளவு கோபம் வச்சிருக்கிறாரோ, ஏன்னா அவருக்கு பிடிக்காது அந்த அருவருப்பான ஜாதிகள். அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறனோ அதை நான் உங்களுக்கு செய்திருவேன். எவ்வளோ பயங்கரமான கட்டளை. நீங்கள் அவங்கள அழிக்க வேண்டியதை அழிக்காவிட்டால் கண்களுக்கு முள்ளு, விலாவுக்கு கூறு. அவங்களால உபத்திரப்படுவீங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்திருவேன். அப்படி சொன்ன பிறகும் அவர்களை விட்டு வைத்தாங்க. கொஞ்சம் பேரை விட்டு வைத்தாங்க. அதனால் நடந்தது என்ன? சுதந்திர பூமியை அவர்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்ட போதிலும் கூட தேசத்தை இழந்து சிதறடிக்கப்பட்டாங்க. உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ தான் 1948 மே 14 மாலை அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்து எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. இப்பொழுது இருக்காங்க. அப்போ சுதந்திரம் பெறுவதற்கு சில காரியங்களை அழிக்க வேண்டும். அப்படித்தான் அருமையானவர்களே, நமக்கு பரம காணான் மேலான ஒரு சுதந்திரம், அழியாத ஒரு சுதந்திரம், மாசற்ற ஒரு சுதந்திரம், வாடாத ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அதை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும். 7 அருவருப்பான ஜாதிகளை ஆண்டவர் அழிக்க சொன்னார். விட்டு வச்சா உங்கள் கண்ணுக்கு முள்ளு, விலாவுக்கு கூறுன்னு சொன்னார். அது போலத்தான் நம்மளுக்கும் 7 காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், அது 7ஐயும் நீர் அழித்து போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம சிலதை அழிச்சுக்கிட்டு கொஞ்சத்தை விட்டு வச்சிட்டோம். அது இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் வேதனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. கண்களுக்கு முள்ளை போல,
விலாவுக்கு கூரை போல நம்முடைய வாழ்வில் வேதனை, துன்பம், கஷ்டம், விட்டு வச்சா உனக்கு உபத்திரவம் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இன்றைக்கு பல உபத்திரங்களை நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். மேலான சுதந்திரத்தை பெறுவதற்கு எதை அழிக்க வேண்டுமோ, எதை விட்டுவிட வேண்டுமோ அதை நம்ம விட்டுறணும். ஆனால் விட்டு வச்சா நமக்கு தான் கஷ்டம். அப்படிதான் அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு இன்றைக்கி நம்ம தகுதியாக்கப்படுறோம். சில கஷ்டங்கள், பாடுகள், அவசியமான சில பாடுகளை நாம் அடைய வேண்டும் என்று பேதுரு 1 பேதுரு 1:6 சொன்னார். அந்த மேலான சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்ம பெறப்போகிறோம், சந்தோஷந்தான். ஆனால் அவசியமான சில பாடுகளை நாம் அடைந்தாக வேண்டும். ஆகவே கொஞ்ச காலம் நீங்கள் துன்பத்தினால, சோதனையினால் துக்கப்படுறீங்க அப்படின்னு 6 அவர் எழுதினை பார்க்கிறோம். நம்ம எதையெல்லாம் அழிச்சு போடணும்? 7 அருவருப்பான காரியங்கள் என்ன? தேவனுக்கு பிடிக்காத காரியம், அவர் அருவருக்கக்கூடிய ஒரு 7 காரியங்கள் என்ன? அந்த அசுத்த ஜாதிகளைப் போல இன்றைக்கு அசுத்தமான காரியங்கள் என்ன? நீதிமொழிகள் 6:16 வரைக்கும் வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். 6 காரியம் அவருக்கு ரொம்ப அருவருப்பானது. 7ஐயும் அவர் வெறுக்கிறார். 7 காரியம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கிட்ட இருந்தா அவர் நம்மளை விட பிடிக்கும் அவருக்கு. அவர் வெறுக்கிற 7 காரியங்கள், அந்த அருவருப்பு நம்மை விட்டு அகற்ற வேண்டும். என்ன 7 காரியங்கள்? அவையாவன மேட்டுமையான கண். ஆம், நம்முடைய கண்கள். முதலாவது நம்முடைய கண்கள். இன்னைக்கு இந்த உலகம் பாவத்தின் கீழ் அடைப்பட்டதுக்கு காரணமே கண். ஏவாளுடைய கண் பழத்தை பார்த்தா, பார்ப்பதற்கு அது ரொம்ப இன்பம், புசிப்புக்கு நல்லது என்று அவள் பார்வையில் கண்டு அதை பறித்து புசித்தாள். கண் பார்வை மேட்டிமையான பார்வை, ஒரு தாழ்மையான பார்வை, ஒரு இரக்கமுள்ள பார்வை தேவனுக்கு இஷ்டம். ஒரு மேட்டிமையான கண் என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஆசைகள், இச்சைகள் நிறைந்த கண்கள், அதுவும் பிடிக்காது. மேட்டிமையான கண்கள். பொய் நாவு. பொய் நாவு, வாயை திறந்தா அப்படியே பொய்யை ஊதுவான் அப்படின்னு போட்டிருக்கோம். பொய் நாவு, பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் 2ஆம் மரணத்திலே பங்கடைவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. பொய். தேவனுக்கு மெய், அதான் பிடிக்கும். சத்தியம், அவர் சத்தியபரன். இன்றைக்கு பொய்யை தேவன் வெறுக்கிறார். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. குற்றம் இல்லாதவங்களை கொன்று இன்றைக்கு கைகளை கரைப்படுத்தி கொண்ட மக்கள் உலகத்தில் எத்தனை பேர்? குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தி, குற்றமில்லாதவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி கொலை தண்டனை, சிறை தண்டனை இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த கை கர்த்தருக்கு முன்னாடி அது அருவருப்பு. மேட்டிமையான கண் அவருக்கு அருவருப்பு. பொய் நாவு, அதில் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாவு. ஆனால் பொய், தேவன் அதை அருவருக்கிறார். அதுபோல் கை, கரைப்படிந்த ஒரு கை, தேவன் அதை அருவருக்கிறார். அடுத்து ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். நம்ம இருதயத்தில் வெளியிருந்து உள்ளுக்கு போகிறது எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதான், உள்ளிருந்து வரக்கூடியது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமா. இருதயத்திலிருந்து வரக்கூடியது தன்னையே தீட்டுப்படுத்தும். ஆலோசனை, கெட்ட ஒரு ஆலோசனை, கெட்ட ஒரு சிந்தை, எண்ணங்கள். நமக்குள்ள என்னெல்லாம் சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எழும்புது. எப்படியெல்லாம் எழும்புது. துராலோசனை, அதை பிணைக்கும் இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பு. ஒரு செம்மையான இருதயம்
ஒரு நல்ல இருதயம், ஒரு பரிசுத்த இருதயம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. ஒரு சுத்த இருதயம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட இருதயம் தேவன் அருவருக்கிற ஒன்று. இருதயம். அடுத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. யாருக்காகவும் நம்ம பொய் சாட்சி சொல்றதுக்கு போயிடக்கூடாது. நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க சொல்லுறத நம்ம சொல்லிடக்கூடாது. பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு கால்கள் விரைந்தோடுது. அப்படிப்பட்ட கால் தேவனுக்கு அருவருப்பு. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் தேவன் அருவருக்கிற ஒரு கால். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 7 காரியம். சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அநேகர் ஜெபத்துக்காக சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்பங்களுக்கிடையே சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே உடன் பிறப்புகளுக்குள்ள சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை பருவத்தில் அப்பா அம்மா கூட பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. வீட்டில் ஒன்றாய் இருக்கும் பொழுது எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வளர்ந்து வாலிப பருவமாகி ஒரு குடும்பம் என்று ஆன உடனே அப்படி பாட்டாக பிரிஞ்சிருவாங்க. அந்த வர பெண்கள் தான் பிரிக்கிறாங்களோ என்னவோ தெரில. சில காரியங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் குடும்பங்களை அப்படி பிரிக்கிறது. சகோதர சிநேகத்தை உடைக்கிறது. சகோதர அன்பு இல்லாமல் போகிறது. சத்துருவாய் நினைக்கிறது, பகைஞராய் எண்ணுகிறது. இந்த மாதிரி பகை விரோதங்கள் இப்படிப்பட்டதை வளர்க்கிறது குடும்பங்களுக்கு இடையே. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம எப்பயுமே அன்பாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அநேக குடும்பங்களில் தனித்தனியாக அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது இல்லாமல் பகை உணர்வோடு அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். தனித்தனியாக போயிடுவாங்க. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். ஆம் அருமையானவர்களே, மேன்மையான சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் தேவன் எதையெல்லாம் அருவருக்கிறார், அந்த 7 ஜாதிகளுக்கு இணையாக ஈடாக என்னெல்லாம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரோ அது அவ்வளத்தையும் நம்ம விட்டு அகற்றிவிட வேண்டும். ஒரே ஒரு வாழ்வு, கொஞ்ச நாள் நம்ம ஓடுவோம். இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும். அந்த மேன்மையான சுதந்திரத்தை நாம் அடைந்தாக வேண்டும். ஆகவே நம்முடைய குணங்கள் தன்மைகள் பண்புகள் எல்லாம் மாறணும். இது மாறுறதுக்கு தான் நமக்கு உபத்திரவமே. இயற்கையிலேயே சில பேருக்கு நல்ல தன்மைகள் குணங்கள் இருக்கும். அப்படி இல்லாதவங்க அதை அடைஞ்சே ஆகணும். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். பாடுபட்டு அந்த கீழ்ப்படிதல் வருது. அப்படிதான் திவ்ய சுபாவங்கள் நல்ல பண்புகள் நித்தியமான மேன்மையான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவதற்கு நம்ம தகுதி அடைவதற்கு பாடுகள் மிக அவசியம். அதுதான் பேதுரு சொல்லுகிறான். அவசியமான பாடுகளை நாம் அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்ம அடைந்து தான் ஆகணும். அதுதான் நம்மை தகுதிப்படுத்துகிறது. சில திவ்யமான சுபாவங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சுதந்திரத்துக்காக எத்தனை தியாகிகள், எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் பாடுபட்டாங்க. ஜவஹர்லால் நேரு அவர் தான் நம்ம இந்திய தேசத்தின் முதல் பிரதமர். அவர் சுதந்திரத்திற்காய் பாடுபட்டவர். அடி உத எல்லாம் பட்டவர். ரொம்ப சிறுமைப்பட்டவர். ஒரு வெள்ளைக்கார ஒருத்தன் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்கெல்லாம் அதிகாரிகள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஜவஹர்லால் நேருவை பார்த்து அடிக்கிறான்.
அடிக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு அப்படியே கண்களை பேசாமல் மூடிக்கிட்டாராம். நம்மளை அடிக்கிறது யார், அவன் யார், அவன் எப்படி இருக்கிறான் ஒன்றுமே பார்க்கல, கண்களை மூடிக்கொண்டாராம். அவன் அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ கேட்டாங்களா, ஏன் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க? அவன் யாருன்னு பார்த்தா தானே நம்ம பழிக்கு பழி வாங்க முடியும், பதில் செய்ய முடியும். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு பதில் தெரியுங்களா? அவர் சொன்னார், நமக்கு சுதந்திரம் கிடைத்த பின்பு நாம் ஒரு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னை அடித்தவன் யாரென்று எனக்கு தெரிந்தால் நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துடும். அதனால தான் அந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கண்களை மூடிக்கொண்டேன். ஆகவே என்னை அடித்தவன் யாருன்னே தெரியாது. ஆனால் நம்மை அடிக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்? அவனை அப்படியே அடையாளம் பார்த்துக்குருவோம். ஆள் எப்படி இருக்கிறான், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, என்ன கலரு, எந்த தோற்றம் அப்படின்னு எல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்குருவோம். அப்போ தானே சொல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் என்னை அடித்தான் அப்படின்னு அவன் மேலே கேஸ் போட முடியும். இல்லைன்னா அடிக்க முடியும், பதிலுக்கு பதில் அடிக்க முடியும். ஏதாகிலும் ஒன்று பழிக்கு பழி நம்ம வாங்கிறதுக்கு அடையாளம் தேவை. எவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த மகான் கண்களை அப்படி மூடிக்கொண்டாராம். அந்த திவ்ய பண்பை நினைக்கும் போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. பழிக்கு பழி வாங்காதீருங்கள், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். ஆனால் நாம் பதிலுக்கு பதில், பழிக்கு பழி, அந்த சுபாவம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த திவ்ய பண்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் செய்யவே இல்லை, பழிக்கு பழி வாங்கவே இல்லை. அவருடைய அந்த தெய்வீக சுபாவம் இன்றைக்கு நம்ம நாட்டில் அநேகர்கிட்ட இருக்குது என்றால் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது பெரிய அவசியம் இல்லையா? இருந்தே ஆக வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். ஆம் அருமையானவர்களே, மேலான சுதந்திரத்தை நாம் பெற வேண்டுமானால் இந்த பூமியில் நம்ம அப்படி இருந்தால் தான். கர்த்தரே நம் சுதந்திரம். ஆகவே நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும், பார்க்கக்கூடாது. நமக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு எதிராக எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பதில் செய்யணும், பழி வாங்கணும் என்ற ஒரு சிந்தை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசுவை தான் பார்க்க வேண்டும். அவரே நம் சுதந்திரம். மகிமைப்படுத்த வேண்டும், அதுவே நம் சுதந்திரம். அதற்காகவே நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி ஆசாரியர்கள் ஆக்கினார். அப்படியே மகாத்மா காந்தி, அவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் பேர் மகாத்மா காந்தி அல்ல, அவருடைய பேர் என்ன பேர் தெரியுங்களா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஆனால் இவர் எப்படி மகாத்மா, ஒரு சாதாரண மனிதன் மகாத்மா ஆனார்? அவருடைய தெய்வீக பண்பு தான், அவருடைய தெய்வீக சுபாவம் தான் மகாத்மா காந்தி என்ற ஒரு பெயரை அவருக்கு கொண்டு வந்துச்சு. நியாயத்துக்காய் போராடினவர். ஆனால் வெள்ளையர்கள் அன்றைக்கு அடித்து அநியாயமாய் அவரை சிறையில் போட்டாங்க. சிறையில் செருப்பு தைக்கிற வேலை கொடுத்துட்டாங்க. சிறையிலே அவரை உதைத்து, அந்த வெள்ளைக்காரன் உதைத்து சிறையில் அடைச்சான். செருப்பு தைக்கிற வேலையும் கொடுத்தாங்க. அவர் செருப்பு தைச்சிட்ருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு பிறகு சிறையில் இருந்து விடுதலை கிடைக்குது. சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது தன்னை உதைத்தானே அந்த வெள்ளையனுக்கு, அந்த அதிகாரிக்கு ஒரு ஜோடி செருப்பு அவர் பரிசா கொடுக்கிறார். செருப்புனா ஷூவாக இருக்கலாம், பாதரட்சை கொடுக்கிறார். அதை அவன் வாங்கி காலில் போடுறான். அப்படி கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. அவனுக்கே ஆச்சரியம், எப்படி என்னுடைய கால் அளவு உனக்கு சரியாக கிடைச்சது
அதுக்கு அவர் சொன்னாராம், நீ என்னை முதுகில் உதைச்ச இல்லை. அப்போ ஒரு துணி தான் போத்தியிருப்பார், இடுப்புக்கு கீழே ஒரு வேஷ்டி அது ஒரு மாதிரி கட்டியிருப்பார், ஒரு துணி தான் போத்தியிருப்பார். என் முதுகில் நீ உதைத்த இல்லை, என்னுடைய துணியில் உன்னுடைய கால் தடம் அப்படியே பதிஞ்சிருச்சு. அந்த அளவை வச்சு தான் நான் செய்தேன். அதனால தான் அவர் மகாத்மா. எத்தனை ஒரு தெய்வீக சுபாவம். இவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்களால இயேசு கிறிஸ்துவை போலவே, இயேசு சொன்னது அப்படியே அவர் சொல்லுவார். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டி மகாத்மா காந்தியும் சொல்லுவார். இன்றைக்கு பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும் அப்படிங்கிற சுபாவம்லாம் அன்றைக்கு இருந்த தியாகிகளுக்கு, சுதந்திர தியாகிகளுக்கு இல்லை. இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம் ஒரு பாடும் இதுக்கு பட்டதில்லை. நம்முடைய தேசத்துக்காக, சுதந்திரத்துக்காக நம்ம ஒரு பாடும் பட்டதில்லை. ஆனால் அந்த தெய்வீக சுபாவமும் நமக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே இருந்த திவ்ய பண்புகள், திவ்ய சுபாவங்கள். ஒரு மனுஷன் நம்மளை உதைச்சிட்டான், முதுகில் உதைத்தால் நம்ம என்ன நினைப்போம்? அந்த கால் விளங்காமல் போகணும், இல்லை அந்த காலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து கால் முறியணும், அவன் ஒரு கால் இல்லாமல் தான் இருக்கணும், நொண்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுகிற மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் செருப்பு தைக்கிற வேலை அவருக்கு, அவர் ஒரு பெரிய ஒரு மனிதன், அவருக்கு செருப்பு தைக்கிற வேலை சிறையில் ஜெயிலில் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு ஜோடி செருப்பை தைச்சு பரிசாக கொடுக்கணுமா இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உள்ளம். அதனால தான் அவரோட பேர் என்ன? மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது மகாத்மா காந்தி. அந்த பேர் உண்மை பெயர் மங்கி, இந்த பேர் தான் பிரபல்யமாக இருக்குது. மகாத்மா காந்தினா எல்லாருக்கும் தெரியும். மகாத்மா காந்தி அவர் மகாத்மா. அப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்களும் பண்புகளும். அருமையானவர்களே, தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த திவ்ய சுபாவங்கள், பண்புகள் அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் அவசியமான சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தன்மைகளை நமக்கு கொண்டு வரும். அதனால் பாடுபட்டே ஆகணும். இந்த பாடுகளை பட்டாதான் நமக்கு இந்த பரிசுத்த சிந்தை, மேலான தன்மைகள், தெய்வீக சுபாவங்கள், இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நமக்கு உண்டாகும். ஆகவே பாடுகள் இல்லாமல் சுதந்திரம் இல்லை. இவர்கள்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. பதிலுக்கு பதில், பழிக்கு பழி அப்படின்னு இருந்தால், அப்படி எதிர்த்து நின்று இருந்தா வெள்ளைக்காரன் போயிருப்பானா? இல்லை. அதையெல்லாம் சகித்தார்கள், சிறைவாசம் அனுபவித்தார்கள், கொல்லப்பட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க, காயப்பட்டு. அப்படிதான் அவன் கையிலிருந்து இந்தியா காக்கப்பட்டது. சுதந்திரம், மேன்மையான சுதந்திரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம கொஞ்சம் பாடு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் ஆகணும். திரள் கூட்ட ஜனம் பரலோகத்திலே நின்று கொண்டு இருக்கிறாங்க. சகல தேசத்திலும், தேசத்தாரும், கோத்திரத்தார், ஜாதிகள், ஜனங்கள், கூட்டங்கள், திரள் கூட்ட ஜனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யோவானுக்கு தேவன் காண்பித்தார். கடைசி நாட்களிலே உலகத்துக்கு என்ன முடிவு, பரலோகம் அங்கே என்னெல்லாம் நடக்கும் என்பதை, பூலோகத்திலும் பரலோகத்திலும் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் யோவானுக்கு பத்மு தீவிலே அவன் சிறையாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தரிசனமா எல்லாமே கிடைக்குது. அவன் எழுதினது தான் வெளிப்படுத்தின விசேஷம். தரிசனத்தில் பார்க்கிறான்,
எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்ட ஜனங்கள் பரலோகத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை போற்றி அவரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தில் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மூப்பன். இவங்களாம் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யோவான் சொல்லுவார், எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவனே, அது உமக்கு தான் தெரியும். அப்போது அதற்கு அவன் கொடுக்கிற பதில் 14, அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கியை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு தேசத்திலிருந்து அங்கே வந்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறாங்க பரலோகத்தில் மேன்மையான சுதந்திரத்தை அடைவதற்கு. இவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க? அமெரிக்காவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, இப்படி கனடாவிலிருந்து, ஜப்பான்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, இப்படி ஒவ்வொரு தேசத்துலேருந்து போயிருப்பாங்க. அதனால் எந்தெந்த இடம்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து வந்தவர்கள். எல்லாரும் ஒரே இடத்தில் இருந்து வந்தவர்கள். அந்த இடம் என்ன? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். சுதந்திர தேசம்தான், ஆனால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் நேரிடும். கர்த்தர் நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், சபையின் நிமித்தம், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நிமித்தம் சில பாடுகள் நமக்கு நேரிடும். திவ்யமான சுபாவங்கள் நமக்கு வருவதற்கு சில பாடுகள் நேரிடும். நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க நம்மை தகுதிப்படுத்துவதற்கு சில அவசியமான பாடுகள் நமக்கு நேரிட தான் செய்யும், கட்டாய நேரிடும். மூப்பருடைய பதில் என்ன? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஆகவே இனி அவர்களுக்கு என்ன இல்லை? உபத்திரவமே இல்லை. அவர்களுக்கு உபத்திரவமே இல்லை. அடுத்து கீழே வாசித்துட்டு வாங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி பசி இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை, அதெல்லாம் நம்ம மேல படுறதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரும் இல்லை, கவலை இல்லாத ஒரு இடம், கண்ணீர் இல்லாத ஒரு இடம், பசி இல்லாத ஒரு இடம், தாகம் இல்லாத ஒரு இடம், சந்தோஷம், சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, பூரண மன நிறைவு, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு மேன்மையான ஒரு இடம், நமக்கு ஒரு மேன்மையான சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. அதனால தான் பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 1 4 வரைக்கும் வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் ஒரு சுதந்திரம், அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு சுதந்திரம். 6வது வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரமா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதுல சந்தோஷப்பட்டு தான் பூமியில கோடீஸ்வரங்களாய் இருந்த பிறகு கூட எதையுமே சுதந்திரிக்கல, வீடு கூட கட்டல, கூடாரத்துல குடியிருந்தாங்க. அந்த மேன்மையான சுதந்திரத்தை நாடி போனார்கள். நித்திய சுதந்திரத்தை வாஞ்சித்து போனார்கள். ஆகவே ரொம்ப சந்தோஷம். மேன்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்குது.
என்று சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஆம் அருமையானவர்களே, நமக்கு துன்பம் இருக்குது. பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமும் வழி நெருக்கமும், ஜீவனுக்கு போகிற வழி அது இடுக்கம் நெருக்கம், அது ஜீவனுக்கு போய் சேரும். ஆனால் கேட்டுக்கு போகிற ஒரு வழி இருக்குது, அது விசாலமாக நல்ல விரிவாக இருக்கும், வசதியாக, பிரச்சனையே இல்லாமல், எந்த ஒரு துன்பம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகலாம். அது போய் கேட்டுக்கு முடியும், நரகத்தில் போய் விடும். நம்ம கொஞ்சம் துன்பத்தை அனுபவித்தாலும், பாடுகள் நமக்கு நேரிட்டாலும், மேன்மையான சுதந்திரம். அன்றைக்கு சுதந்திரத்திற்காக எத்தனை தியாகிகள் பாடுபட்டாங்க. அவ்வளோ இதாக மகாத்மா காந்தி அத்தனையாய் பாடுபட்டு சிறைவாசம் செய்து அப்படியெல்லாம் பாடுபட்டு சுதந்திரம் கிடைச்சோன்னு சுட்டு கொண்டாங்க. அவரை சுட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட துரோகிகளும் இருக்கிற நாடு தான் நம்முடைய நாடு. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் நீங்கள் சோதனைகளினாலே, பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கட்டாயம் சோதனைகள் உண்டு, சில துக்கங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படையாக சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. கர்த்தரோட பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு. நம்ம தைரியமாக இருக்கணும், திடன் கொள்ள வேண்டும். தைரியம் என்பது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. நம்ம பயந்து கலங்கி வேதனைப்பட்டு பின்வாங்கி போகிறது, கர்த்தரை விட்டு விலகிறது, சத்தியத்தை விட்டு விலகிறது அல்ல. தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தைரியம் அது மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஆகவே பரலோகத்தில் மேன்மையான சுதந்திரத்தை பெறுகிறவர்கள் அங்கே நிற்கிறாங்க. இவங்க எங்கிருந்து வந்தவங்க? உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து. அதை தான் பேதுரு இந்த இடத்துல எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உபத்திரவங்கள், பல துன்பங்கள், பல துக்கங்கள் நமக்கு நேரிடும். ஆனால் கர்த்தர் நம் சுதந்திரம். கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், சமாதான பிரபு, இரக்கங்களின் பிதா. அவர் நமக்கு சுதந்திரம். அவரை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். தகன பலிகள் நமக்கு சுதந்திரம். அது நம்ம தேவனுக்கு ஏறெடுக்கணும். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை இருதை பார்க்கிலும் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது தான் பிரியம். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம். அதுதான் நம்முடைய சுதந்திரம். இதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார், உடைய இரத்தத்தால் கழுவி ஆசாரியர்கள் ஆக்கினார். அப்போ உபத்திரமும் நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் பாடுபட்டாங்க, இந்த தியாகிகள். இப்போ நேருவை பார்த்தோம், மகாத்மா காந்தியை பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் துன்பம் வந்தாலும் அது துன்பமாக அவங்கள ஒன்றும் செய்யலை. உதனாலும் அந்த உதையை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு ஷூ செய்து கொடுக்குறார், அடிக்கிறார், அவர் கண்ணை முடிக்கிட்டார், அது எவனே பார்க்கல, அது ஒன்றும் அவங்களை மேற்கொள்ளலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, உபத்திரவமோ துன்பமோ வியாகுலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உலகத்தில் என்ன வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் என்னை பிரிக்காது. கர்த்தருடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. அருமையானவர்களே, நாம் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு கூட நமக்கு பூமியில் இருக்கிற கர்த்தரே சுதந்திரம், ஸ்தோத்திர பலிகளே சுதந்திரம். அதை பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா இதெல்லாம் மேற்கொள்ளாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை விட்டுறோம், ஆராதனை விட்டுறோம், சபையை விட்டுறோம். இதெல்லாம் விட்டு அப்படியே துவண்டு போய் அப்படியே ஆவிக்குரிய வாழ்வில் சோர்ந்து போகும். அப்படி பின்வாங்கவே கூடாது. பின்வாங்கினால் என் ஆத்துமா அவர்கள் மீது பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பின்வாங்குதல், கலப்பை மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதியானவன் அல்ல, அபாத்திரமானவன். ஆகவே கர்த்தரை பற்றி கொண்டு நம்ம கர்த்தருக்குள்ளே வாழணும். மேன்மையான சுதந்திரத்தை நாம் அடைய போகிறோம். ஆகவே
பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு மேன்மையான சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அடைந்து கொள்ளுவதற்கு அவசியமான சில பாடுகள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது சோர்ந்து போகாதபடி, துவண்டு போகாதபடி நீர் எங்களை உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும், எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான பிள்ளைகள் அனைவருக்கும் மேன்மையான சுதந்திரத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதை அடைந்து கொள்ள நீர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமையில் அமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.